ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் செம்மையாக கருப்பாக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் சரிங்களா? இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 4 பொருள் தான். இதை மட்டும் உங்கள் வீட்டில் இந்த ஆயிலை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் நரைமுடிக்கு டையே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ஆயில். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் தடவி 2 நாள்லேயே உங்களுக்கு வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாகும். 1 வீக்கில் இளநரையெல்லாம் டோட்டலாக காலியாகி சூப்பராக கருக்கருன்னு வந்துடும். முடி எலிவாள் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கதையாக முடி வளருங்க. அந்தளவுக்கு ரிசல்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஓவர் சரிங்களா? இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சளி அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. 100% ஒரு ஹெர்பல் ஆயில் தான். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கையில் வந்து வச்சதை எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இளநரைக்கு வந்து ஒரு ஆயில் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இளநரை மட்டும் இல்லைங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். நீங்கள் ஹேர் டை வந்து பயன்படுத்தவே தேவையில்லை. இதை டெய்லியும் நீங்கள் காலையில் தலைக்கு வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரே வாரத்தில். ஒருவேளை உங்களால் காலையில் தலைக்கு வைக்க முடியாது, ஆயில் வந்து வைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம். ஆயில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நரைமுடிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயிலு. இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் கருஞ்சீரகம் எடுத்துருக்கேங்க. நிறைய பேர் கருஞ்சீரகம் அப்படின்னா களவஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கருஞ்சீரகத்தை நான் 200 மில்லி ஆயிலுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் சரிங்களா? நீங்கள் 100 இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு, அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் கூட குறைய ஆயில் சேர்த்துறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் இதோட சத்துக்கள் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கி வரும். ஏன்னா நம்ம அப்படியே போடுறதுக்கும் கொஞ்சமாக நம்ம அரைச்சி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாலாம் பவுட்ரு ஆகாதுங்க. இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக தான் இருக்கும் சரிங்களா? இந்த மாதிரி ரெடி ஆனாலே ஓகே தான். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். கருஞ்சீரகம் நரைமுடியை உடனே கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணினீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பவுட்ரு ஆகும் சரிங்களா? இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அதே மிக்ஸி ஜாரு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பூச்சிகளாக இருக்கும் வெயில் சீசனுக்கு. அதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து இதை கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க சரிங்களா? நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. மருதாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மருதாணி பொடியை சேர்த்துக்கலாம். ஆனால் முழுக்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப ஆயில் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் உடனே நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கை வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இருக்கணும். இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கறிவேப்பிலை தான். கறிவேப்பிலையும் அதே மாதிரியே தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து மருதாணி சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து கறிவேப்பிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை உங்களுக்கு முடியை வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட முடியை நல்லா வளர வைக்கும். ரொம்பவுமே ஒரு நரைமுடிக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள் கறிவேப்பிலையும் கூட. இப்போ இந்த கறிவேப்பிலையை நல்லா தண்ணியில் நல்லா முக்கி அலசிக்கோங்க. இதுவும் லைட்டாக தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் முடிஞ்சால் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இதை நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி ரொம்ப விட வேண்டாம். சும்மா அரைக்கிற பதத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் சரிங்களா? இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டெல்லாம் அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாலே போதும். நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா?
மருதாணியும் கறிவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவு அரைச்சிங்கனாவே போதும். நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறப்ப இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து உடனே ஆயிலில் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக இந்த எண்ணெயை நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. ரெடி பண்ணி போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஒரே வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து கரிசலாங்கண்ணி இலை வந்து கிடச்சிச்சு அப்படின்னா இதே அளவுக்கு நீங்கள் இதில் போட்டு அரைச்சிருங்க. ஒருவேளை கரிசலாங்கண்ணி கீரை உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ பவுடராக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பவுடராக வந்து சேர்க்குறப்ப அதை கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்கலாம், இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆயில் காய்ச்சறதுக்கு நான் வந்து இன்றைக்கி இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் சிம்மில் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும். ஆரம்பத்திலே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கருகிரும் ஆயில். அதனால் பாத்திரம் வந்து சூடாயிருச்சு அப்படின்னாவே சிம்மில் போட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 200 மில்லி செக்கில் ஆட்டினேன், இங்கே பாருங்கள், செக்கில் ஆட்டின தேங்காய் தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் வந்து எடுத்துக்கலாம். மில்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நல்லா லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டுடலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் தான் இது. ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெயில் சீசனுக்கு ரொம்பவுமே தலை ரொம்ப ஹீட்டாக இருக்கும், முடி ரொம்ப உதிரும். இந்த மாதிரி வந்து விளக்கெண்ணெய் உள்ளே சேர்க்குறப்ப அந்த பிசுபிசுப்பு அந்த ஃபீலெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஆயில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. இப்போ கம்மி பண்ணிக்கலாம். இப்போது சிம்மில் வச்சாச்சு. ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஆயிலில் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற பொருளை நம்ம சேர்க்கணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுறலாம். போட்டதே நல்லா பொரியுது பாருங்கள். இந்த ஆயிலில் நம்மளை கருஞ்சீரகத்தை நல்லா இப்படி கலந்து விட்டதுக்கப்புறம் ஆயிலோட கலரே வந்து நல்லா மாறும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஆயில் வந்து ரெடி பண்ணுறப்போ இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த ஆயிலில் கலந்து வரும். ரிசல்ட்டும் நம்மளுக்கு உடனே வந்து நல்லா சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரை பாருங்கள் எப்படி பொங்கி வருது அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்குறா, விளக்கெண்ணெய் வந்து சேர்த்தா தலை வலிக்குமாக்கான்ட்டு. கண்டிப்பாக தலையெல்லாம் வலிக்காதுங்க. ஏன்னா நம்ம ஆயிலை வந்து 100% நல்லா காய்ச்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வராது. நல்லா ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள், நுரையெல்லாம் அந்த கரிஞ்சீரகம் ஃபுல்லாக பொரியுது பாருங்கள். சிம்மில் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்து பொரியணும். பொரிஞ்சாவே உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா இறங்கிடும். இப்போது நல்லா வந்து ஆயில் வந்து பொரிஞ்சு அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மருதாணியும் கறிவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுக்கலாம். இது ரொம்ப பார்த்து பக்குவமாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறதுனால தெரிக்கும். சரிங்களா? இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கணுங்க. நல்லா இந்த சத்தமெல்லாம் கம்மியாகி ஆயில் வந்து தெளிவாகும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சணும். கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ரெடி பண்ணால் தான் ஆயில் வந்து பொங்காமல் உங்களுக்கு வந்து நல்லா காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன குட்டி பாத்திரமெல்லாம் வச்சிங்கன்னா ஆயில் வந்து பொங்கி வந்துடும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதை வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. இரும்பு சட்டி தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லலை. இரும்பு சட்டி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது 100% ஒரு வாரம் மட்டும் நீங்கள் காலையில் ரெகுலராக அப்ளை பண்ணி பாருங்கள்.
நரைமுடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி எலிவாள் மாதிரி இருக்குது, முடியே வந்து வளரவே மாட்டேங்குது, கொத்து கொத்தாக சீப்பு போட்டால் உதிருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்டாப் ஆயிருங்க. நல்லா ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே கமெண்ட்டும் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்குக்கா ஆயில் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு செம்ம கேரண்டி தருவேன். அந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் ஷேடாக க்ரே கலர் மாதிரி வந்து மாறிட்டே வருது. ஆனால் இப்போ நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பவுட்ரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபைனலாக இதெல்லாம் நல்லா வந்து ஓரளவுக்கு இதோட சத்துக்கள் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம இதை வந்து சேர்த்த போகிறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பிரிங்ராஜ் பவுட்ரு அப்படிங்கிறத நம்ம கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் கிடைக்குது, வாங்கிக்கலாம். பிரிங்ராஜ் பவுடர்னு வரும். சரிங்களா? இதுதான் கரிசலாங்கண்ணி. இது வந்து ரொம்ப வெள்ளைப்பூ போட்டிருக்கு பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை வந்து நம்ம ஒரு 200க்கு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும். 200 மில்லி நம்ம ஆயில் எடுத்துருக்கோம் இல்லையா? ஏன்னா ஒரு கைப்பிடி வந்து நம்ம கரிசலாங்கண்ணி கீரை அரைக்கிறப்ப அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் டோட்டலாக கலர் மாறிடும், நல்லா கருப்பாகும். ஏன்னா கரிசலாங்கண்ணியோட வேலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா முடியை கருப்பாக்குறது தான். அதை வந்து இப்போ நம்ம ஆயிலில் கலந்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் ஷேட் வந்து மாறுது பாருங்கள், கலர் டோட்டலாக மாற்றிடும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டுருங்க. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த நுரை எல்லாமே போயிருச்சு. ஆயில் ரொம்ப சூப்பராக கலர் மாறிடுச்சு. எவ்வளோ வந்து அந்த சத்துக்கள் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஆயில் தனியாக வந்து கிடைக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சூடு வந்து ஆறுறதுக்காகும். டைமிங் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்ட போகிறோம். சரிங்களா? அது வரைக்கும் இந்த இரும்பு சட்டியில் நல்லா ஆற விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆயிலோட கலரு செம்மையாக இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணாலே அந்த ஃபீல் உடனே உங்களுக்கு தெரியும். செம்ம தூக்கம் வரும், நல்ல முடி வளர்ச்சி ஆகும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் வந்து சுத்தமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டோட்டலாக அந்த நுரையே சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஆயில் வந்து தனியாக இங்கே பாருங்கள், கரண்டி வச்சிங்கன்னா ஆயில் தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாள் தடவினீங்கனாவே போதும், உங்கள் முடி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் இது தடவிட்டே வர்றப்ப நரைமுடிக்கு வேலையே இருக்காது. ஆயுசுக்கு உங்களுக்கு நரைமுடி வராமல் டைக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிடலாம். தேவையில்லாமல் கண்ட ஹேர் டைலாம் போட்டு நம்மளுக்கு வந்து முகத்திலிருந்து எல்லாமே ஃபால்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதா சொன்னீங்க. அவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னே நான் சொல்லுவேன். இப்போ இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா ஆயில் வந்து ஆறிடுச்சு. அதே மாதிரி ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓரமாக இதைய அந்த போட்ட பொருளெல்லாம் இருக்கு இல்லையா, இதை லைட்டாக அப்படி ஓரமாக எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து அந்த பவுட்ராகட்டும் எதுவுமே வந்து இல்லாமல் ப்யூராக கிடைக்கும் நம்மளுக்கு ஆயில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது 6 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து கெடவே கெடாது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயிலோட தன்மை. இதை நீங்கள் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். நல்லா ஒரு பெனிஃபிட்டு. இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த திப்பு திப்பாக இருக்கிறத தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். செம்மையாக வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, செமையாக இருக்குது.
கிட்டத்தட்ட இதை நல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம வடித்து அந்த 200 மில்லி ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியதான். ஆனால் நீங்கள் தேய்க்கிறப்ப அதோடய பெனிஃபிட் வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போட்ட பொருள் வந்து 4 பொருள் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கரிசலாங்கண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால பலன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். மருதாணி உள்ளே சேர்த்துருக்கிறதுனால நல்லா நரைமுடிக்கு ஒரு பெஸ்ட்டான ஆயிலாக கூட நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, நிறைய பேருக்கு அவுரி இலை வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். இப்போ தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? பேர் அக்கா ஃபேஸ் வாஷே சொல்லிகிட்ருக்கீங்க, தலைக்கு ஆயில் ஒன்று சொல்லுங்கக்கா. ஹேர் டை வந்து போடக்கூடாது. ஹேர் டை போடாமல் உங்கள் முடி மாதிரி நல்லா கொப்புன்னு வளரணும் அப்படின்னா, நிறைய முடி ஒரு வாரத்தில் சரியாகணும் அப்படின்னா ஆயில் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஆயில் வந்து பெஸ்ட்டு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கையில் வந்து இப்படி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இப்படி வகுந்து விட்டுக்கோங்க. ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் வச்சா குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது குளிக்கவெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா வச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் குளிச்சுக்கலாம். ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறவங்க டெய்லி ஆயில் வச்சு குளிப்பீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட்டு. கையிலங்க பாருங்கள் ஆயில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக முதல்ல ஸ்கின்னில் உள்ளே படுற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேரில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ஆயிலு முடி வந்து வளரவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு முடி வந்து நல்லா சூப்பராக வளரும். நல்லா இந்த மாதிரி சின்னதாக அந்த கொடமுடி செம்பட்டை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் லைட்டாக மசாஜ் கொடுத்தீங்கன்னா செம்மையாக வரும். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் குணமுடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டை மாதிரி வளரணுன்னா இங்கே பாருங்கள் வேர்கள்லாம் வந்து நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஆயில் நீங்கள் ரெகுலராக வந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சரிங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா மசாஜ் ஒரு வாரத்தில் 2 டைம் மட்டும் ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.